எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எண் அமைப்புகளில் என்னென்ன செட்டிங் இருக்குது, ஒரு செட்டிங் ஆன் பண்ணால் என்னாகும், ஆஃப் பண்ணால் என்னாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்கு வசூலில் மொத்த முதலீடு பார். இது ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்லியிருக்கு, இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வசூலில் மொத்த முதலீடு பார் ஆன் பண்ணிங்கன்னா நேற்றுடைய க்ளோசிங் பேலன்ஸ் இன்றைக்குடைய ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். இன்றைக்குடைய க்ளோசிங் பேலன்ஸ் நாளைக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். டெய்லி முதலீடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆன் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்துட்டு வசூல் பக்கத்தில் போனேன் அப்படின்னா, இப்போது நேற்றுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 41,000 ரூபா, இன்றைக்குடைய ஓப்பனிங் பேலன்ஸாக அது இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு 36,000 ரூபா அடை படைச்சதுனால இப்போ இருக்க இருப்பு வந்து 5,200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுதான் அதுதான் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்குடைய ஆரம்ப இருப்பு 12,000 போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50,000 ரூபா போடுறேன் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்க்கு வந்துடும். இன்றைக்கி எவ்வளோ எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு ஒரு நாளும் நான் எவ்வளோ எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் வந்து அதை செட்டிங்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, வசூலில் தொகை பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஆனில் இருந்துச்சுன்னா இந்த வசூல் பக்கத்தில் இந்த கேஷு, ஆன்லைனு, அந்த கீபேடு இது எல்லாமே தெரியும். இப்போ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா இது வந்து வராது. இது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வசூல் பக்கத்தில் அது பெருசாக இருக்குது, அது வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அமைப்புகளில் போய்ட்டு நிலுவைத் தொகை பார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஆன் பண்ணி சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா வரவு பக்கத்தில் நிலுவை எவ்வளவு இருக்குது இருந்துச்சுன்னா மட்டும்தான் வரும். மீதி எல்லா கணக்கும் இன்றைக்கே கொடுத்துருக்கனால எதுக்குமே நிலுவை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு கணக்குக்கு மட்டும் 15ஆம் தேதி கொடுத்ததுனால 680 ரூபா நிலுவைன்னு காமிக்குது. அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து 1,780 ரூபா கொடுத்துருக்கணும், ஆனால் 1000 ரூபா தான் கொடுத்துருக்காரு. 680 ரூபா நிலுவை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதுங்க. அடுத்து, குறுஞ்செய்தி அனுப்பு. எஸ்எம்எஸ் அனுப்பலாமா வேணாமா இந்த இதில் அப்படின்னா, ஆன் பண்ணிங்கன்னா தான் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். எஸ்எம்எஸ் அனுப்பும்போது எஸ்எம்எஸில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தேன்னு மட்டும் அனுப்புங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் எவ்வளவு பாக்கியோ அதுவும் சேர்த்து அனுப்பணும்பாங்க. எஸ்எம்எஸில் பாக்கி அனுப்பலான்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. வரிசைப்படுத்து அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வரிசை எண் பிரகாரமே வச்சுக்கோங்க. இது என்னென்னா, வரவு பக்கத்தில் மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது என்ன வாரியாக வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது, அது வரிசை எண் பிரகாரம் வரிசைப்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் யாரை முதல்ல பார்க்குறீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு, யார் செகண்ட் பார்க்குறீங்களோ அந்த செகண்டுன்னு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வரிசைப்படுத்து வந்து வரிசை எண் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரிண்டர் அப்படிங்கிறது, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ளூடூத் பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்டர் மூலமாக ஒரு சின்ன ஸ்லிப்பில் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த பிரிண்டரை நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே இந்த பிரிண்டரை தேர்ந்தெடுன்னு கேட்கும். இதில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பிரிண்டர்ஸையும் காமிக்கும். நீங்கள் என்ன பிரிண்டர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வர வைக்கும்போது இம்மீடியட்டாக அந்த பிரிண்டர் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்கும். பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கிறது. இதர அமைப்புகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வைப் செட்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த ஹாஃப் ஸ்வைப் பெய்டு, ஃபுல் ஸ்வைப் பெய்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஹாஃப் ஸ்வைப் பெய்டு அப்படின்னா, நீங்கள் வரவு பக்கத்தில் ஒரு கஸ்டமரை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தள்ளிங்கன்னா இவ்வளோ தான் வரும், ஹாஃப் தான். இதுக்கு மேலே நீங்கள் இழுத்திங்கனாலும் போகாது. ஸோ இங்கே நேருக்கு நீங்கள் பெய்டு, நாட் பெய்டு அப்படின்னு கொடுக்கணும். இங்கே பெய்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போகும், திரும்ப இதே மாதிரி வரும். இப்போ இது ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஃபுல்லாக இழுத்தாலே பெய்டு ஆகிடணும், இந்த பக்கம் ஃபுல்லாக இழுத்தா நாட் பெய்டு ஆகிடணும் அப்படிம்பாங்க. அப்படி வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபுல் ஸ்வைப் பெய்டு அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இந்த வசூல் பக்கத்தில் போயிட்டு இப்போது இப்படி ஃபுல்லாக இழுத்திங்கன்னா பெய்டு, இந்த பக்கம் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் இழுத்திங்கன்னா நாட் பெய்டு. எது உங்களுக்கு சௌகரியமோ அதை வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளும்போது ஸ்லோவாக தள்ளணும். அப்படி ஸ்பீடாக தள்ளினீங்கன்னா அது நாட் பெய்டாக மாறிடும். பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஹாஃப் ஸ்வைப் பெய்டு வச்சுக்கோங்க. அமௌண்ட் செட்டிங் அப்படிங்கிறது இந்த வரவு பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வசூலில் தொகை பார் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் தான் அந்த கீபேடு தெரியும். இந்த கீபேடில் என்ன அமௌண்ட் வரணும் கஷ்டமாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, என்னென்ன அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்து தெரியும். அடுத்து க்ளோஸ் லோன் டெலிட் செட்டிங் அப்படின்னா, உங்கள்கிட்ட முடிஞ்சு போன கணக்கை எப்போ டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறது. நெவர்னால் எப்போவுமே டெலிட் பண்ணாது. 1 இயர் ஓல்டுனா க்ளோஸ் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே இருக்க கணக்கெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். 2 இயர்ஸ் ஓல்டு கணக்கெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்குது. 5+ இயர்னு இருக்குது. இப்போதைக்கு
எதையுமே டெலீட் பண்ணல நான். பட் ஃப்யூச்சரில் 5 வருஷம் ஓல்டு கணக்குக்கு மேலே வச்சிருக்காம டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே நம்ம டெலீட் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லினா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் வச்சுட்டு மீதி இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, அது வந்து இப்போதைக்கு நெவர்னு தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் மாற்றுறதுனா அதை மாற்றிக்கலாம். ஷோ நியூ லோன் ஆஃப்டர் க்ளோஸ் லோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கணக்கு முடிஞ்ச உடனே புதுசாக நியூ லோனை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வரவு பக்கத்தில் இப்போ இவர் வந்து 6250 ரூபா கொடுக்கணும். இப்போ இது ஆனில் இருக்கும்போது இப்போ இதை டச் பண்ணிவிட்டு வரவில் 6250 அப்படின்னு வச்சுட்டு சேமின்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த புது கடன் பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடும், புது லோனுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்துட்டு இப்போ இந்த கணக்குக்கு 7200 ரூபாய்னா 7200 நம்ம வர வச்சு சமர்ப்பி கொடுப்போம். இது அவ்வளோதான், க்ளோஸ் தான் ஆகும். புது லோன் பேஜை ஓப்பன் பண்ணாது. அதுதான் அந்த செட்டிங்கு. ஷோ கால் பட்டன் இன் கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த செட்டிங் ஆனில் இருந்தால் தான் கலெக்ஷனோ இல்லை இன்றைய வரவு பக்கத்துலேயே இந்த கால் பட்டன் தெரியுது இல்லைங்களா, இது வேணுமா வேணாமாங்கிறதுக்கு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலெக்ஷன் பக்கத்தில் இந்த கால் பட்டன் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் ஷோ டெசிமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி சிம்பிள். இதை வந்து வர்ற வசூல் வந்து நார்மலாக தெரியணுமா இல்லை வந்து பாயிண்ட் வச்சு தெரியணுமா அப்படிங்கிறது. இது பேக் போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் வச்சு வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க பாயிண்ட் வச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து முழு நம்பராக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் இல்லாமல் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 செட்டிங் மட்டும் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். சுய விவர அமைப்புகள்ங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்காக. உள் அமைப்புகள் மட்டும் சொல்லிடுறேன். இது என்னென்னா, இந்த யூஸ் நேட்டிவ் கால் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான். இப்போது ஒரு கால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த கால் பண்ணும்போது இது என்ன பண்ணோன்னா, இது நார்மலாக கால் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டயலர் பேடுக்கு தான் எடுத்துகிட்டு வருமே தவிர உங்களுக்கு கால் டைரெக்டாக போகாது. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக கால் போகணுன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். iOS எப்போவுமே டயலருக்கு தான் எடுத்துகிட்டு வரும். இந்த யூஸ் நேட்டிவ் கால் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே, காலை கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டாக கால் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து இது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஷ் கிளியருங்கிறது, இப்போ ஏதாவது முன்னிருப்புலையோ இருப்புலையோ ஏதோ ஒன்று தப்பாக வருது, ஏதோ ஒன்று சரியாக இல்லை அப்படின்னா இந்த கிளியர் கேஷ் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் கேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தா சரியாகுதான்னு வேணால் பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா, இது டெக்னிக்கலாக ஒரு அந்த லைனை ஒரு 2 மணி நேரம் நம்ம கேஷில் வச்சுருப்போம். இது நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. எப்போயாவது தேவைப்படும் போது ஏதாவது தப்பாக வருது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கிளியர் கேஷ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.